யோபு 42:3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கின்றேன். பெரும்பாலான விசுவாசிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்க சொல்லுகின்ற ஒரு கேள்வி இதாதான் இருக்கும். என்னன்னா, யோபுவே அத அனுபவிச்சிருக்கும் போது அதே மாதிரி அப்ப நானும் அனுபவிக்க தானே செய்யணும். யோபுவோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோதனைகளை தேவன் அனுமதிச்சார் இல்லையா அப்படின்னு சொல்லி யோபுவை நிறைய எடுத்துக்காட்டுகளாக சொல்றது உண்டு. யோபு மாதிரியே நான் கஷ்டப்படுறேன், யோபு மாதிரியே நான் பாட அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இதற்குரிய பதில நம்ம தெரிந்து கொள்ளும் போதுதான் நம்மளால சிலுவையில் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்த சுகத்தை எந்த சந்தேகமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம்ம இயேசுவின் தலைமைகளால சுகமானேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யோபு ஏன் சுகமாகல, யோபு ஏன் அங்க நோய்வாய்ப்பட்டாரு, யோபு ஏன் அங்க நோயில கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இதை நம்மளால முழுமையா விசுவாசிக்க முடியாது. யோபுவை குறிச்சு பார்க்கலாம். அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பேசினாரோ அவரே அங்க ஒத்துக்கொண்டு பேசுறார் பாருங்க. நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும், எனக்கு தெரியாத விஷயங்களை, என் புத்தியால அறிந்து கொள்ள முடியாத விஷயங்களை, நான் அறியாத விஷயங்களையும் அலப்பினேன். அப்போ தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார் அப்படிங்கிறதுமே அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் அங்கு பேசுகிறார். தன்னோட வாழ்க்கையில துன்பங்களை கொடுத்தது யார் என்கிறது தெரியாமல் அவர் அங்கு பேசுகிறார், புலம்புகிறார். தேவன் அதற்கு காரணம் இல்ல, நான் தான் அங்க அதை புலம்புனேன், தெரியாத விஷயங்களை நான் பேசிட்டேன்னு சொல்லி யோபு இங்கு ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போ தெரியாத விஷயத்த நான் பேசினேன்னு சொல்லி யோபு ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறமா யோபு சொன்ன அந்த அலப்பினேன் அப்படின்னு சொல்லி எதை குறிக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நான் பிடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மை தேவனை விசுவாசிக்க செய்யாது. அவரை விசுவாசிப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். மேலும் அவரை விசுவாசிக்கிறோம்னு சொன்னாலும் அவருடைய இயல்பை அது மாற்றி காட்டுவதாக இருக்கும். அவர் ஒரு தண்டனை கொடுக்கிறவராக, அவர் ஒரு தீமையை மக்களுக்கு கொடுக்கிற விதமாக அந்த வார்த்தைகள் சித்தரிக்கும். அதனால நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அதை மற்ற வசனங்களோடு இன்னும் என்னென்ன வசனங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கிறதோ அந்த அர்த்தத்துல, அந்த வெளிச்சத்தின் அடையாளத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போதுதான் நம்ம அந்த வசனத்தோட உண்மையான அர்த்தத்தை, வெளிச்சத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் ஆகிய நாம் யோபு வாழ்ந்த காலகட்டத்துல உள்ளதை நம்ம என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. யோபு வாழ்ந்த காலகட்டம் வேற, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் வேற. நம்ம எப்படி எந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால் உண்டான ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழ் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யோபுவுக்கு தேவனோடும் யோபுவோடும் உடன்படிக்கை கிடையாது. ஆனா இங்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கைனா என்ன? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே எப்படி ஒரு உடன்படிக்கை இருந்ததோ, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே எப்படி ஒரு உடன்படிக்கை இருந்ததோ, அங்க எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே தேவனை பின்பற்றிருப்பாங்க, தேவனை விசுவாசிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்ல, நிச்சயமா இல்ல. அந்த எகிப்து மக்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வந்திருக்கதான் செய்யும். தேவனை அறியாத ஜனங்கள் கூட அந்த இஸ்ரவேல் மக்கள்ல இருந்திருப்பாங்க. ஆனாலும் என்ன நோக்கத்தின் அடிப்படையில, எந்த தகுதியின் அடிப்படையில அந்த மக்கள் அவர் மீட்டு கொண்டு வெளியில கூட்டிட்டு வந்தார்? ஆபிரகாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில அந்த மக்களை அவர் அங்க மீட்டு கொண்டு வெளியில கூட்டிட்டு வர்றார். உடன்படிக்கை அப்படிங்கிறது அதுதான். அப்போ இங்க நமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? இயேசுவின் இரத்தத்தினாலான ஒரு புதிய உடன்படிக்கை. எல்லா மனுக்குலமுமே பாவத்துலதான் இருந்தோம், தேவ மகிமையற்றவர்களாக தான் இருந்தோம், ஆவியில் ஒரு மரிச்ச நிலைமையில தான் இருந்தோம், உணர்வுள்ளவர்களாய் யாருமே இல்ல, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கட்டு போனவர்களாக இருந்தோம், உணர்வில்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருந்தோம், உலகத்தில் தேவனற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருந்தோம், அவருடைய வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களாக நாம் இருந்து கொண்டிருந்தோம்.
இந்த நிலைமையில அவர் நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறார். நமக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனைய அவர் நம் சார்பில் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அங்கு நின்று கொள்ளுகிறார். நின்று கொண்டு நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அங்கு விடுதலையை கொடுத்தது மட்டுமல்லாமல் தேவ வாழ்வும் நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை நமக்கு அவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக இந்த மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படி நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகனாக, மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக நாம் மாறி இருக்கிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை. அவர் நம்முடைய பாவங்களை பார்ப்பது இல்லை. அவைகளை முதுகுக்கு பின்னாக அவர் எறிந்து விட்டார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகனாக, மகளாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோபு அங்கு உடன்படிக்கையின் கீழ் என்ன செய்யல? இல்ல, அவருக்கும் தேவனுக்கும் இடையே உடன்படிக்கை கிடையாது. அப்புறம் எப்படி யோபுவையும் நம்மையும் நாம ஒப்பிட்டு சொல்ல முடியும்? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவருக்கு தேவன் எப்படி செயல்படுவார், அவருடைய இயல்பு என்ன, அந்த தேவனை பற்றிய அறிவு அவருக்கு அந்த இடத்துல என்ன செய்யல? இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ உலகத்துல துன்பங்களை கொடுக்கிறது யார்? பாதுகாப்பை கொடுக்கிறது யார்? அத பத்தின அறிவு யோபுவுக்கு தெரியலங்க. தேவனோட இயல்பு அங்கு அவருக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த சத்தியம் நமக்கு தெரியும். உலகத்துல தீமை யார்கிட்ட இருந்து வருது, நன்மை யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிற சத்தியம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அவருக்கு தேவனை பற்றிய அறிவு ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள, ஒரு லிமிட்டடா தான் யோபுவுக்கு தேவனை பற்றி தெரிஞ்சுது. ஆனா நமக்கு எப்படி தெரியுது? அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்ள முடியும்? அவர் நமக்கு நன்மையானதை மட்டுமே அவர் தருகிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையில அவருடைய இயல்பு போடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி செயல்படுகிறாருங்கிறது போடப்பட்டிருக்கு. திருடன் தான் தீமையை கொடுக்கிறான்ங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக சத்தியத்துல இருக்குது. தேவன் நோயை மக்கள் மேல் அனுப்புவதில்லை, அவர் தீமையான காரியத்தை கொண்டு ஒருவரையும் ஒரு காலம் சோதிப்பதில்லைன்னு சொல்லி சத்தியம் சொல்லுது. இந்த வார்த்தைகள் யோபுவுக்கு தெரியாது. அப்போ எப்படி யோபுவையும் நம்மையும் ஒப்பிட்டு சொல்ல முடியும்? இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த உடன்படிக்கையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு நம்ம எப்படி யோபு மாதிரி தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்மளும் அங்க அந்த அறியாமைக்குள்ள இருக்கிறதுனாலதான் அப்படி நம்ம பேசுகிறோம். தேவனை பற்றிய அறிவை அந்த சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது, யோபு என்ன மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்தார், நாம் என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்தில், என்ன மாதிரியான ஒரு சிறந்த உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளும் போது இந்த அறியாமைங்கிற இருள் நம்மை விட்டு அகன்று போகும். தேவனை பற்றிய அறிகிற அறிவு, அதன் மூலம்தான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும், அவர் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார்னு சத்தியம் சொல்லுது. இதை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ள முடியுமான்னு சொன்னா, தேவனை பற்றிய அறிகிற அறிவின் மூலமாக, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறதன் மூலமாக. சத்தியம் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறிச்சு நான் அறிந்து கொள்ளும் போதுதான் நான் தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும்.
இல்ல அப்படின்னா நம்ம வேற காலகட்டத்துல உடன்படிக்கை தேவனோடு இல்லாத காலகட்டத்துல, இல்ல பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில வாழ்ந்த காலகட்டத்துல, இயேசு கிறிஸ்து வராத காலகட்டத்துல உள்ள மக்கள் எப்படி தேவனை பார்க்கிறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டு மீட்பை நமக்கு கொடுத்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகனாகவும் மகளாகவும் நாம் மாற்றப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரமாக, தைரியமாக, கிருபையாக அவருடைய பக்கத்துல போய் நிற்கக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கின்ற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.